Welcome by all students, viewers and respectable people to my channel. Right, students and viewers, we are in biogeology first lesson. The first lesson name is reproduction organism. So in Tamil, உயிரிகளின் இனப்பெருக்கம். So in this lesson, today's section, I would like to teach about fragmentation and regeneration. Fragmentation and regeneration. So fragmentation in Tamil, Tundadal. Regeneration in Tamil, இழப்பு மீட்டல். So come to the introductory part. So the important heading is fragmentation. Here, fragmentation. This is the important heading. Tundadal. So in Tamil what? Tundadal. So the answer are found in the heading. Okay. So fragmentation means parent body breaks into fragment. Parent body. பெற்றோர் உடலானது breaks உடைந்து நிறைய ஃப்ராக்மெண்ட் துண்டு துண்டுகளாக பிரியக்கூடிய அந்த இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டை நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் சொல்கிறோம். ஸோ இன் ஃப்ராக்மெண்டேஷன் த பேரண்ட் பாடி பெற்றோர் உடலானது சரிங்களா, பெற்றோர் உடலானது பிரேக்ஸ் உடைந்து பிரிந்து ஃப்ராக்மெண்ட் பல துண்டுகளாக பிரிதல். ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் சேம் சைஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அண்டு சம் அதர் substances. So each of the fragment has the potential to develop into new individual. அந்த ஒவ்வொரு துண்டுமே பேரண்ட் பாடி பிரேக்ஸ் ஆகி நிறையா ஃப்ராக்மெண்ட்டாக மாறிச்சுனிங்களா, அந்த கிடைக்கிற ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுமே ஈச் ஃப்ராக்மெண்ட் ஹேஸ் தி பொட்டன்ஷியல். அதுக்கிட்ட ஒரு சிறப்பு பொட்டன்ஷியல், ஒரு ஆற்றல் இருக்குது. என்ன ஆற்றல்னா, ஸோ டெவலப் இன்டு எ நியூ இண்டிவிஜுவல். சரிங்களா, அதனால் என்னவா மாற முடியும், ஒரு நியூ இண்டிவிஜுவலாக ஒரு புது உயிராக மாற இயலும். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு தெரியணும் என்னன்ட்டு. ஓகே, இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கூட கேட்கலாம். வாட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன், இது வரைக்கும் ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ த ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் பெடல் லாக்சிரேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல் அல்லது பெடல் லாக்சிரேஷன் அடிப்பகுதி துண்டாதல். ஓகே, fragmentation or pedal laceration. Fragmentation means commonly the parent body is divided into lot of fragment. Okay, that is fragment. Pedal laxity means அடித்தட்டு துண்டாதல். சரிங்களா, அந்த ஆர்கானிசனுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் துண்டாகுதல் பெடல் லாக்சிரேஷன் சொல்லுவோம். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அண்டு பெடல் லாக்சிரேஷன் அக்கர்ஸ் இன் மெயின்லி. இந்த மாதிரியான ஃப்ராக்மெண்டேஷன் பெடல் லாக்சிரேஷன் ஃபேமஸ் அண்ட் ஹிட் இன் மெனி ஜெனிரா ஆஃப் சி அனிமோன். மெனி ஜெனிரான பேரினம். சி அனிமோன் மீன்ஸ் கடல் அனிமோன்னு சொல்லும். கடல் சாமந்தி இருக்கு இல்லைங்களா, அந்த சி அனிமோன் இது ஒரு ஸ்பீசியஸ். இந்த சி அனிமோனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீனஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஜெனிராவில் அந்த சி அனிமோன் இருக்கக்கூடிய ஜெனிராவில் நிறைய அந்த ஸ்பீசிஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஃப்ராக்மெண்டேஷன் ஆர் மேபி பெடல் லாக்சிரேஷன் இஸ் காமன். சரிங்களா, ஸோ லோப்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரிக்டட். ஸோ இதில் என்ன பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த இந்த பெடல் லாக்சிரேஷனில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி துண்டாதுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா, அந்த சி அனிமோனில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னீங்களா, ஸோ அதனோட அந்த பெடல் அடிப்பகுதியில் கீழ்ப்பகுதியில் அந்த கால் பகுதி இருக்குல்ல, அந்த அடிப்பகுதியில் ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன், நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், சுருக்கம் ஏற்படு. சரிங்களா, இப்போ நம்ம கையில் ஒரு நூலால் நாட்டு போட்டு இறுக்கிட்டே இருந்தீங்கன்னா விரல் துண்டாயிரும். அதே மாதிரி தான். ஸோ அந்த சி அனிமோனுடைய அந்த கீழே பேசல் பகுதி பேசல் டிஸ்க் சரிங்களா, அந்த அடிப்பகுதியை, அந்த டிஸ்க் பகுதியை, அந்த பெடல் டிஸ்க் அடிப்பகுதியை நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன இறுக்கம் ஏற்படுகிறது, ஒரு சின்ன சுருக்கம் ஏற்பட்டு எந்தெந்த இடத்துலலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அந்த இடத்துல ஒவ்வொரு துண்டு உருவாகும். ஓகே, ஸோ அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது எல்லாமே ஒரு லோபாக மாறும், ஒரு சின்ன கதுப்பாக மாறும். அந்த கதுப்பு தான் ஒவ்வொரு துண்டுன்னு அர்த்தம். அது ஃப்ராக்மெண்ட். ஈச் லோப் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஃப்ராக்மெண்ட். சரிங்களா, ஸோ நிறைய லோப், நிறைய ஃப்ராக்மெண்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ லோப்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரிக்ஷனை சுருக்கம் அடைதல் ஆஃப் ஃப்ரம் த பெடல் டிஸ்க். அந்த பெடல் டிஸ்க் அப்படின்னா அடித்தட்டில் கன்ஸ்ட்ரிக்ட் சுருக்கம் ஏற்படுவதால் நிறைய லோபு கிடைக்குது, அதாவது ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது. ஈச் ஆஃப் த லோப்ஸ் சரிங்களா, அந்த ஒவ்வொரு கதுப்பும் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் குரோசிய அந்த லோப் அல்லது ஃப்ராக்மெண்ட் இம்மீடியட்டாக அந்த கட்டான பிற்பாடு அந்த ஒவ்வொரு துண்டும் எதை டெவலப் பண்ணுதுன்னா மிசன்ட்ரிஸ். சரிங்களா, குடல் அமைப்புகளையும் என்ன சொல்லுவாங்க, குடல் அமைப்புகளையும் குடல் தாங்கின்னு சொல்லுவோம். சரிங்களா, குடல் தாங்கிகளையும் டெண்டக்கிள்ஸ் கொம்புகளையும் மிசன்ட்ரிஸ்னால் குடல் தாங்கிகள்னு சொல்லுவோம். டெண்டக்கிள்ஸ்
Okay, both are essential for normal activity of the sea anemone. Okay, so mesenteries along with tentacles are developed from new sea anemone. So finally this is transferred into new anemone. புரியுதுங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு, அதாவதுங்க sea anemoneல இந்த பெடல் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைங்களா, ஸோ அந்த அடித்தட்டு பகுதியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சுருக்கம் ஏற்படுது. எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை ஃப்ராக்மெண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா, ஸோ லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம்டு இந்த பேசல் டிஸ்க் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஸோ த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பியரஸ், ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் லோபு, அந்த அந்த அடிப்பகுதி வந்து நிறைய லோபாக மாற்று, அதாவது ஃப்ராக்மெண்ட்டாக மாற்று. அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து தனியாக வந்து இருப்பாடு. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு வந்து 2 இம்பார்ட்டண்ட்டு பார்ட்ஸ் வேணும், மிசென்ட்ரிஸ், டென்டக்கிள்ஸ். இந்த 2 வந்து அதில் ஃபார்ம் ஆன பிற்பாடு ஒவ்வொரு லோப்லையும் இது ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு லோபுமே ஒரு நியூ ஆர்கானிசமாக மாறும், சி அனிமனாக மாறும். ஸோ இது வந்து பெடல் டிஸ்க் ஃப்ராக்மெண்டேஷன், பெடல் டிஸ்க் ப்ராசஸ் ஃபவுண்ட் இன் தி சி அனிமன். இது வந்து பெடல் டிஸ்க்கு, சரிங்களா? ஃப்ராக்மெண்டேஷன் இது ஒரு மெத்தட், பெடல் டிஸ்க் மெத்தட் ஒன்று. ஓகே, பெடல் ஆக்சலரேஷன் சொல்லுவோம், லாக்ஸிரேஷன், பெடல் லாக்ஸிரேஷன் சொல்லுவோம். இது வந்து சி அனிமோன். ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, சரிங்களா? டீனியா சோலியம், டேப்ஃபோம், ஃபுட்டெக் டேப்ஃபோம். டேப்ஃபோம் இன்னும் வெல் நோன் எக்ஸாம்பிள். டேப்ஃபோம் இன் தமிழ் நாடாப்புழுன்னு சொல்லுவோம். ஸோ த டேப்ஃபோம் காமன்லி கன்செப்ட் பிக்வேம். ஓகே, பன்றிப்புழுன்னு சொல்லுவது. ஓகே, நாடாப்புழு அது பன்றிப்புழும்போம். ஸோ திஸ் டேப்ஃபோம் live in 2 organisms. So part of the life spent in pig. Okay, rest of the life spent in human beings. So but even though human is a primary host, pig is a secondary host. தமிழில் சொல்கிற மாதிரிங்க. ஸோ பிக்வேம் இது வந்து தமிழில் நாடாப்புழுன்னு சொல்லுவோம். இது ஒரு வேர்ம்ஸ், தட்டைப்புழுவில் வரக்கூடிய ஒரு வேர்ம்ஸ், சரிங்களா? ஃப்ளாட் வேர்ம்ஸ்னு சொல்லுவோம், அல்லது தட்டைப்புழு சொல்லுவோம், நாடாப்புழுன்னு சொல்லுவோம். சயின்டிஃபிக் நேம் வந்து டீனியா சோலின்னு சொல்லுவோம், அல்லது பன்றி புழுன்னு சொல்லலாம். ஸோ இந்த புழு பார்த்திங்கன்னா பன்றியில் தான் ஃபேமஸாக இருக்கும், சரிங்களா? ஸோ பன்றி வந்து 2ஆம் விருந்தோம்பி, நம்ம வந்து முதல் விருந்தோம்பி, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பன்றியிலேருந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த நாடாப்புழு வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த பன்றியை இறைச்சியை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்குள்ள இந்த டீனியா சொல்லி உடம்புக்குள்ளே வந்துடும், சரிங்களா? பிரைமரி ஹோஸ்ட் அழைக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸும் உள்ளே வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்த ஒருபாடு அந்த டீனியா சோலியம் என்ன பண்ணும்னா, ஸோ பாடி கொஞ்சம் மெச்சூர் பண்ணி, ஸோ அதுக்கு அடுத்தது அந்த எம்பிரியோவெல்லாம் ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த எம்பிரியோவை என்ன பண்ணும்னா நம்மளுடைய அந்த ஃபீகல் மேட்டர் இருக்கு இல்லைங்களா, மலத்தின் வழியை வெளியேற்றிடும். அந்த மலத்தை பன்றி சாப்பிடும்போது ஸோ ரிட்டன் ஒன்ஸ் அகைன் ஸோ சேம் டேப்ஃபோம் என்ட்ரன்ட்டு செகண்டரி ஹோஸ்ட், தட் மீன்ஸ் பிக்குக்குள்ள அப்படி போகும். நம்ம ஃபீகல் மேட்டரை கன்சியூம் பண்ணும்போது அந்த பிக்கினுடைய பாடிக்குள்ள என்டர் ஆகிடும், சரிங்களா? இப்படித்தான் வந்து ரொட்டீனாக லைஃப் சைக்கிள் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ பாதி நாள் வந்து பிக்குலையும், ரெஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளது ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து எப்படி ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன் டேப்ஃபோம், ஸோ த சயின்டிஃபிக் நேம் இஸ் டீனியா சோலியம், நாடாப்புழு. த கிராவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ், கிராவிட் அப்படின்னா பழுத்த கண்டங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can see the tapeworm. Okay, so tapeworm actually contain, so the beginning part is head, rest of the part is strobila. Okay, so the strobila further divided into 3 division. Okay, what are that? So 3 division, that means otherwise called as 3 segmentation. What the first one is immature proclatid, then followed by mature proclatid. The last end part is gravid proclatid. Okay, so the Taenia solium, so the body area, okay, divided into the trunk area, body area divided into 3 division. The first part is immature proclatid, then followed by mature proclatid. So the end last part is what? Gravid proclatid. So our area, so that means what? Each proclatid contain lot of segment. Okay, and the over glotid, அதாவது அந்த அந்த டீனியா சோலியத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். தலைப்பகுதி, பின்னாடி உடல் பகுதி 2ஆக பிரிக்கலாம். அந்த உடல் பகுதி அணைக்கக்கூடிய அந்த ஏரியாவில் தான் ஸ்டோபிலான்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் ஒரு 3 செக்மெண்ட், நிறைய செக்மெண்ட் இருக்குது. செக்மெண்ட்னா கண்டங்கள்னு சொல்லுவோம், சின்ன சின்ன கண்டங்கள். அதை இப்போ டயக்ராமில் காட்டு, நிறைய கண்டங்கள் இருக்குது. அந்த கண்டங்களினுடைய அமைப்பை வச்சு 3ஆக பிரிச்சுக்கிறோம். முதிர்ச்சி அடையாத கண்டங்கள், இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டின்னு சொல்லுவோம்.
அதற்கடுத்து கொஞ்சம் மெச்சூரான கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச முதிர்ச்சி அடைஞ்ச கண்டங்கள் இருக்கும். அதை மெச்சூர் ப்ரோக்ராட்டின்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட் பார்ட்டில் இந்த புழுவினுடைய டீனியா சோலியத்தினுடைய எண்டு கடைசி பார்ட்டில் ஸ்டொபிலாவினுடைய எண்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டங்களை அந்த செக்மெண்ட்டை கிராவிட் ப்ரோக்ராட்டின்னு சொல்லுவோம். பழுத்த கண்டங்கள்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸ் அந்த துண்டாதல் நிகழ்ச்சி டீனியா சோலியத்தில் எங்கே நடக்குதுன்னா இந்த கிராவிட் ப்ரோக்ராட்டிட் பழுத்த கண்டங்களில் தான் நடைபெறுகிறது. சரிங்களா? அந்த பழுத்த கண்டங்களின் உள்ளே சரிங்களா? ஸோ ஒரு ஏதாவது ஃபியூ செக்மெண்ட்டோ அதாவது பழுத்த அந்த கிராவிட் ப்ரோக்ராட்டிட் ஒன்றோ ரெண்டோ இல்லை குரூப்பாவோ அந்த பாடியிலிருந்து என்ன ஆகும், அந்த டீனியா சோலியத்தில் தனியாக கலண்டு வந்து நம்மளுடைய ஃபீகல் மேட்டர்லேயே மலத்தில் கலந்து ஸோ அது வந்து பிக்கு வந்து மலத்தை சாப்பிடும்போது பிக்கினுடைய பாடிகள் என்ட்ராயிடும். சரிங்களா? அந்த கிராவிட் ப்ரோக்ராட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் அந்த டீனியா சோலியத்தினுடைய எம்பிரியோ அந்த கரு உள்ளிருக்கும். சரிங்களா? கரு உள்ளிருக்கும். ஏன்னா நம்ம பாடிக்குள்ளேயே அந்த மேல் ஃபீமேல் செல்ஸ் எல்லாம் வந்து இணைஞ்சு ஸோ அங்கே வந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆகி அந்த எம்பிரியோ வந்து அந்த கரு வந்து அந்த ப்ரோக்ராட்டிட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராட்டிட் மெச்சூர் ப்ரோக்ராட்டிட்டை ஸோ பிக்கு கன்சியூம் பண்ணும்போது பிக்கோட பாடிக்குள்ளே போய் ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கணுமோ அதில் உள்ள நடக்கும். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இந்த கிராவிட் ப்ரோக்ராட்டிட் பழுத்த கண்டங்களானது ஆர் ரெகுலர்லி கட் ஆஃப். சரிங்களா? அப்போ இங்கே ஒரு முன்னாடி பாருங்கள். ஸோ த டீனியா சோலியம் த கிராவிட் ப்ரோக்ராட்டிட்ஸ் ஆர் த ஓல்டஸ்ட் அட் த போஸ்ட் ஆஃப் த ஸ்டொபிலா. ஸ்டொபிலா அப்படின்னா டீனியா சோலியத்தினுடைய பின்பகுதியை ஸ்டொபிலான்னு சொல்லுவோம். அதாவது உடல் பகுதியை வந்து ஸ்டொபிலா. அதில் அந்த கடைசி பகுதியில் தான் என்னக்குதுங்க கிராவிட் ப்ரோக்ராட்டிட், அதாவது ஓல்டஸ்ட் பகுதின்னு சொல்லுவோம், வயதான பகுதின்னு சொல்லுவோம். போஸ்டியர்னா பின்பகுதி, ப்ரோக்ராட்டிட்ங்கிற அந்த கண்டங்களை சொல்லுவோம். கிராவிட்னா பழுத்த கண்டங்கள் அழைக்கக்கூடிய அந்த வயதான கண்டங்களானது போஸ்டீரியர் பின்பகுதியில் இருக்குது. எதனுடைய பின்பகுதி? ஸ்டொபிலானுடைய பின்பகுதியில் இருக்குது. ஸோ இந்த கிராவிட் ப்ரோக்ராட்டிட் சரிங்களா, இந்த கிராவிட் ப்ரோக்ராட்டிட் ஆனது ரெகுலர்லி சரிங்களா அடிக்கடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதுலேருந்து துண்டாகி வெளிவருகிறது. சரிங்களா? துண்டாகும் போது எய்தர் சிங்கிளி ஒரு செக்மெண்ட்டோ அல்லது குரூப்பான செக்மெண்ட்டோ என்ன ஆகும், கட் ஆகுது. எங்கேருந்து கட் ஆகி வருது? போஸ்டீரியர் அந்த கிராவிட் ப்ரோக்ராட்டிட் இருக்கக்கூடிய அந்த பின்பகுதியிலேருந்து கட் ஆகுது. அந்த மாதிரி கட் ஆகி அது வந்து தனியாக செப்பரேட் ஆகக்கூடிய நிகழ்ச்சி நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் த ப்ராசஸ் கால்ட் அப்போலைசிஸ். தமிழ் வந்து தற்சிதைவு. தனக்குத்தானே தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சில பகுதிகளை சிதைத்து கொண்டு வெளியேற்றுதல், சிதைத்து கொண்டு தனிமைப்படுத்தல். ஸோ இது என்ன சொல்லுவோம்? தற்சிதைவு, அப்போலைசிஸ். ஓகே, ஒன்ஸ் அகைன் த கிராவிட் ப்ரோக்ராட்டிட்ஸ் ஆஃப் த டீனியா சோலியம்ஸ் ஆர் ரெகுலர்லி கட் ஆஃப். என்னாக ரெகுலர்லி கட் ஆஃப் எய்தர் சிங்கிளி ஒன்றாவோ அல்லது குரூப் ஸோ கூட்டமாகவோ குரூப்பாக என்ன கட் ஆகி என்ன ஆகும், போஸ்டீரியரில் கட் ஆகி பை த ப்ராசஸ் கால்ட் அப்போலைசிஸ். சரிங்களா? அப்போலைசிஸ் தற்சிதைவு. அப்போலைசிஸ் என்ற அந்த ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த பின்னாடி கூட அந்த பகுதி என்ன பண்ணிடுது, கட் பண்ணிடுது. சரிங்களா? கட் பண்ணி அது வெளியே இந்த அப்போலைசிஸ். ஆக்சுவலி 3 மார்க் கொஸ்டின். நோட் இட், திஸ் இஸ் 3 மார்க். வாட் இஸ் அப்போலைசிஸ்? ஓகே, திஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் சின்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இன். சரிங்களா? இந்த மாதிரி நிகழ்ச்சியினால் அந்த டேப் ஹோமுக்கு என்ன நன்மைன்னு சிக்னிஃபிகண்ட், இது என்ன முக்கியத்துவம் அடைகிறது, என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். சரிங்களா? இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சின்ஸ் இட் இஸ் ஹெல்பிங், இப்படி செய்கிறனால அந்த டேப் ஹோமுக்கு என்ன ஹெல்ப் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரிங் கடத்துதல். எதை கடத்துறது? டிரான்ஸ்ஃபரிங் த டெவலப்டு எம்பிரியோ, ஏற்கனவே வளர்ச்சி விட்டுற அந்த கருக்களை எம்பிரியோக்களை ஃப்ரம் பிரைமரி கோஸ்ட் மேனிலிருந்து சரிங்களா ஃபிண்டிய செகண்டரி கோஸ்ட் பிக்கை கண்டறிவதற்கு, பிக்குக்குள் நுழைவதற்கு ஹெல்ப் பண்ணுது. செகண்டரி கோஸ்ட் வந்து பிக்கு பன்றி, பிரைமரி கோஸ்ட் வந்து நம்ம 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பிரைமரி கோஸ்ட் ஆஃப் டீனியா சோலியம்னு கேட்பாங்க 1 மார்க்கு. ஸோ பிரைமரி கோஸ்ட் இஸ் வாட்? மேன். ஓகே, இப்போ பிரைமரி கோஸ்ட் அழைக்கக்கூடிய மனிதனிலிருந்து அந்த ப்ரோக்ராட்டிட் வந்து பன்றிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த அப்போலைசிஸ் டெக்னிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்கிறாங்க. ஸோ த வெரி சிக்னிஃபிகண்ட் சின்ஸ் இட் இஸ் ஹெல்ப் இன் ட்ரான்ஸ்ஃபரிங் த டெவலப்டு எம்பிரியோ ஃப்ரம் எங்கேருந்து டெவலப்பிங் வளர்ச்சி விட்டு அந்த எம்பிரியோவை எங்கேருந்து கடத்துகிறான்? ஃப்ரம் த பிரைமரி கோஸ்ட் முதல்நிலை விருந்தோம்பி ஆகிய பிரைமரி கோஸ்ட் மேன்லேருந்து டு ஃபைண்ட் செகண்டரி கோஸ்ட் இரண்டாம் நிலை விருந்தோம்பிக்கு கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அந்த படத்தை பாருங்கள், ஈஸியாக புரியும். So this is what head region. So rest of the region is what? Strobila. Rest of the part is what? Strobila. Okay.
ஸோ our area is strobel area, உடல் பகுதி. So the beginning part is what? Neck. This is neck. Okay, this is what? Neck is followed by lot of segment. Okay, so from this area to this area, இது வரைக்கும் நாம் என்ன சொல்லணும்னா immature brocolatids. Okay, immature brocolatids, then followed by this area to this area, actually mature brocolatids. Okay, then the end part, that means posterior part, this area is called what? Gravid brocolatids. What is that? Gravid brocolatids. Understood? Okay, gravid brocolatids. So here this strobila, this is colex, தலைப்பகுதி. Okay, so the head region, that means colex, is helpful for adhering to the hostல ஒட்டிக்கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த then followed by neck is followed by strobila. Colex, neck, strobila. So strobila contain lot of segment. Okay, so the beginning parts immature segment, that means immature brocolatids, then followed by what? Mature brocolatids. So the end posterior part is what? Gravid brocolatids. So this gravid brocolatid, this is what? Gravid brocolatid னு சொல்லுவோம். இந்த கிராவிட் ப்ரோகாட்டிட்டுக்குள்ளே தான் எம்ப்ரியோ இருக்குது. இந்த மாதிரி வாட் இஸ் தட்? எம்ப்ரியோ. இந்த எம்ப்ரியோக்குள்ளே தான் இந்த கிராவிட் ப்ரோகாட்டில் வெளியில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரெகுலர்லி கட் ஆஃப். இது என்ன ஆகும்? ரெகுலராக கட் ஆஃப் ஆகி ரெகுலராக அதுலேருந்து பிரிஞ்சு என்ன ஆயிரும்? ஸோ வேறு ஏரியா கடத்தப்படுகிறது. அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் ரீஜெனரேஷன். இன் தமிழ் இழப்பு மீட்டல். ஓகே, ஸோ கெயின் எ லாஸ்ட் பார்ட். ஓகே, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பகுதி இழந்துட்டோம்னா அந்த பகுதி மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரீஜெனரேஷன் சொல்லுவோம். இழந்த பகுதியும் மீண்டும் பெற்றுக்கொள்றதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ரீஜெனரேஷன். ஓகே, ஸோ ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டல்னு சொல்லுவோம். ஸோ அவர் டாபிக் இஸ் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டல். ஓகே, ஸோ regeneration means இழப்பு மீட்டல். Regeneration is a growth of regrowth. Listen here, regrowth. Growth means normal, regrowth means மீண்டும் உற்பத்தி ஆதல், மீண்டும் தோன்றுதல். Regrowth in the injured region. சரிங்களா? ஸோ பாதிப்படைந்த பகுதியில் மீண்டும் ஒரு புதிய உறுப்புகள் உருவாகிறது என்ன சொல்லுவோம்? நம்ம ரீஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அகைன், ரீஜெனரேஷன் இஸ் ரீக்ரோத் இன் இன்ஜூர்டு ரீஜியன். சரிங்களா? ரீக்ரோத்னா மறு வளர்ச்சி அடைதல். ஸோ இப்போ இன்ஜூர்டு டிஷ்யூவாகவும் இருக்கலாம், ஆர் மேபி பாடி பார்ட்ஸாகவும் இருக்கலாம். உடல் பாகங்களோ அல்லது திசுக்களோ இன்ஜூர்டு பாதிப்படைஞ்சதுன்னா ரீக்ரோத் அடைதல், மறு வளர்ச்சி அடைதல். சரிங்களா? அந்த பாதிப்படைஞ்ச இடத்த சரி பண்ணுறதுக்கு மறு வளர்ச்சி அடைதல் என்ன சொல்லுவோம்? ரீஜெனரேஷன். ஸோ ஒன்ஸ் அகைன், ரீஜெனரேஷன் இஸ் ஏ ரீக்ரோத் இந்த இன்ஜூர்டு பாதிப்படைந்த பகுதியில் மறு வளர்ச்சி அடைதல். ஸோ இந்த ரீஜெனரேஷன் ஈவெண்ட் வாஸ் ஃபஸ்ட் டிஸ்கவர்ட் பை ஹைட்ரா. ஃபஸ்ட் இதில் கண்டுபிடிச்சாங்க ஹைட்ராவில். ரீஜெனரேஷன் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டடிட் இன் ஹைட்ரா. ஃபஸ்ட் இதில் கண்டுபிடிச்சாங்க. எதில் ஃபஸ்ட்டு அதை பற்றி அறிவியல் படித்தாங்க? ஹைட்ரா அப்படிங்கிற அந்த சீலன் ரேட்டில் படித்தாங்க. யாருன்னா பை ஆப்ரஹாம் ட்ரம்ப்லி. ஹூ ஃபஸ்ட் ஸ்டடிடு? ஆப்ரஹாம் ட்ரம்ப்லி இன் 1740. சரிங்களா? ஸோ 1740, 1740 ஆப்ரஹாம் ட்ரம்ப்லி ஸ்டடிட் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் இன் ஹைட்ரா. சரிங்களா? மொத்தமாக இவர் அதில் படிக்கிறாரு. ஸோ ரீஜெனரேஷன் இஸ் ஆர் 2 types. நம்ம ரீஜெனரேஷனை 2 வகையாக பிரிக்கலாம். இழப்பு மீட்டல் என்பது 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மார்ஃபலாக்சிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? மார்ஃபலாக்சிஸ். செகண்ட் ஒன் இஸ் எபிமார்ஃபசிஸ். ஓகே, மார்ஃபலாக்சிஸ், எபிமார்ஃபிஸ். ஸோ மார்ஃபலாக்சிஸ் இஸ் நத்திங் பட், தமிழ் என்ன சொல்லணும்னா முழு உருவ மீட்புன்னு சொல்லுவோம். எபிமார்ஃபஸ் அப்படின்னா உறுப்பு மீட்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? உறுப்பு மீட்பு, முழு உருவ மீட்பு, உறுப்பு மீட்பு. உறுப்பு மீட்பு அப்படிங்கிறதுக்கு சரிங்களா, அந்த எபிமார்ஃபோசிஸ்க்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ லிசார்டு தெரியும், சுவர்பள்ளி தெரியுங்களா, வால் லிசார்டு. ஸோ அந்த லிசார்டுக்கு பின்னாடி டெய்லை கட் பண்ணிட்டீங்கன்னா,
டெய்லை வந்து ப்ரோக்கன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபியூ டேஸ் லேட்டர் சரிங்களா, ஃபியூ மந்த் லேட்டர் சரிங்களா, சில மிக விரைவாக சரிங்களா அட்வான்ஸ் என்ன பண்ணிடும், அந்த மைனி லாஸ்ட்டான அந்த டெய்லை மறுபடியும் கெயின் பண்ணிடு, மறுபடியும் உருவாக்கிடு, ஃபார்ம் பண்ணிடு. இது வந்து உறுப்பு மட்டும். அந்த டெய்லினுடைய ஃப்ரண்ட் பதில் டெய்லுக்கு முன்னாடி சரிங்களா எதாவது கட் பண்ணிங்கன்னா அந்த இது இறந்துடும், லிசார்ட் வந்து டெத் ஆயிரும் சரிங்களா, டை ஆயிரும். அதனால் வந்து நம்ம வந்து அந்த டெய்ல் ரீஜனில் மட்டும் கட் பண்ணோம்னா அந்த டெய்ல் மறுபடியும் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி அந்த இழந்த உறுப்புகள் மட்டும் உருவானா எபிமார்ஃபசிஸ். மார்ஃபலாக்சிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாடி பார்ட்ஸை நிறைய செக்மெண்ட்டாக வெட்டி போட்டாலும், பல துண்டுகளை எந்த இடத்துல வெட்டினாலும் சரி, அதாவது ஒரு ஆர்கானிசம் பிடிச்சி எக்ஸாம்பிள் ஹைட்ரா பிளனேரியா சொல்லலாம். அந்த ஹைட்ரா பிளனேரியாவை நீங்கள் எத்தனை ஃப்ராக்மெண்ட்டாக வெட்டி போட்டாலும் அந்த வெட்டி போட்ட ஓவரண்டை சரி அந்த ஈச் ப்ரோக்கன் ஃப்ராக்மெண்ட் டெவலப் என்டையர் ஆர்கானிசம் ஒரு முழு உயிரியை உருவாக்கும் சரிங்களா. ஸோ இது என்ன சொல்லுவோம் நம்ம மார்ஃபலாக்ஸில் முழு உருவம் முழு உயிரியாகவே மாறிடுது. எந்த துண்டை வெட்டி போட்டாலும் அது முழு உயிரியாக மாறுது. எத்தனை துண்டாக வெட்டி போகிறீங்களோ அத்தனை முழு உயிரியாக மாறும் சரிங்களா. ஆனால் இதை லிசார்டை வந்து சில உயிரினங்களில் இந்த ரீஜனரேஷன் நடக்குது. ஆனால் சில இடத்துல மட்டும் இந்த இழந்த பார்ட்ஸ் மட்டும் ரெடி ஆகுது. சும்மா நினச்ச இடத்துல வெட்டிங்கன்னா இந்த ஆர்கான் சேர்த்துரு சரிங்களா, அந்த டெய்ல் ரீஜனில் மட்டும் ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கன்ட்டு. ஸோ ரீஜெனரேஷன்ஸ் 2 டைப்ஸ், 2 மார்ஃபலாக்சிஸ், எபிமார்ஃபசிஸ். மார்ஃபலாக்சிஸ் மீன்ஸ் முழு உருவம் மீட்பு, எபிமார்ஃபசிஸ் மீன்ஸ் உருவ மீட்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can see the மார்ஃபலாக்சிஸ். ஓகே, மார்ஃபலாக்சிஸ் first heading. Okay, மார்ஃபலாக்சிஸ் 3 mark question, come to direct part. So மார்ஃபலாக்சிஸ் is nothing but whole body, முழு உடலும். அதான் ஹெட்டிங், கீ பாயிண்ட். whole body, this is key point, whole body. Okay, in morphallaxis whole body grows from a small fragment சரிங்களா. ஒரு சிறிய துண்டுலேருந்து, ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்னா, ஸ்மால்னா சிறிய, ஃப்ராக்மெண்ட்னா துண்டு, அந்த சிறிய துண்டுலேருந்து என்னதுங்க முழு உயிரியே whole body grow ஆச்சுன்னா, முழு உடலும் உருவாச்சு, முழு உயிரி உருவாச்சுன்னா that is called what? மார்ஃபலாக்சிஸ், முழு உருவ மீட்பு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் பிளனேரியா. ஹைட்ரா அண்ட் பிளனேரியா பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் see the best example is hydra. Come to the right part. Hydra. First, hydra is accidentally cut into several species சரிங்களா. ஆக்சிடென்ட்லி ஒரு விபத்தை என்ன பண்ணுற, ஹைட்ராவை கட் சரிங்களா, கட் துண்டிக்கிறோம் இன்ட்டு செவரல் ஸ்பீசஸ், நிறையா ஸ்பீசஸை என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். ஈச் பீஸ் சரிங்களா, ஒவ்வொரு துண்டும் கேன் ரீஜெனரேட் சரிங்களா. ரீஜெனரேட்னா மறுவளர்ச்சி அடைந்து சரிங்களா. த லாஸ்ட் பார்ட்ஸ் சரிங்களா, இழந்த பகுதி, லாஸ்ட்னா இழந்த பகுதி அண்டு லாஸ்ட் பார்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஹோல் நியூ இண்டிவிஜுவல் சரிங்களா. இழந்த பகுதியில் மறுபடியும் ஃபார்ம் பண்ணி ஒரு முழு ஹைட்ராவாகவோ இல்லை பிளனேரியாவோ மாறும். ஹைட்ராவில் தானே பார்க்குறோம், முழு ஹைட்ராவாக மாறும். ஓகே, ஸோ த ஹைட்ரா இஸ் accidentally cut into several species. Okay, each species can regenerate சரிங்களா. each piece can regenerate மறுவளர்ச்சி அடைந்து the last part and develop into whole individuals. Okay, so how is possible, இது எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்குது. இதில் சம் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் ஃபைண்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் இன் என்டையர் பாடி. உடல் முழுவதும் ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஏன் அப்படி வந்து ஒவ்வொரு துண்டுமே முழு உயிரியாக மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸோ த பார்ட்ஸ் யூஸ்வலி ரீட்டைன் தேர் ஒரிஜினல் போலாரிட்டி சரிங்களா. த பார்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயுமே யூஸ்வலி ரீட்டைன், அது வந்து எதை வந்து பாதுகாத்து வைத்திருக்குன்னு, எதை மெயின்டைன் பண்ணிருக்குன்னா ஒரிஜினல் போலாரிட்டி சரிங்களா. என்னத்தை வச்சுருக்குதுங்க, அதாவது அதில் புறம் உள்ள துருவத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து துருவத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் சரிங்களா. போலாரிட்டினா துருவத்தன்மை, ஒரிஜினல் போலாரிட்டி சரிங்களா. உண்மையான ஒரிஜினலான துருவத்தன்மை இருக்குது. உடல் முழுவதுமே இந்த போலாரிட்டி இருக்கிறனால எந்த இடத்துல வெட்டினாலும் ஸோ முழு உயிரி உருவாகும் சரிங்களா. ஸோ என்டையர் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும். ஆனால் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் வந்து அந்த போலாரிட்டி, அது பர்டிகுலர் லிசார்டில் பார்த்திங்கன்னா டெய்ல் ரீஜனில் மட்டும் என்ன இருக்குதுங்க அந்த போலாரிட்டி இருக்குது, ஒரிஜினல் போலாரிட்டி. மற்ற ஏரியாவில் அப்படி இல்லை. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த போலாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ த பார்ஷியலி ரூட்டைன் பிகாஸ் த பார்ட்ஸ் யூஸ்வலி ரீட்டைன் தேர் ஒரிஜினல் போலாரிட்டி. ரீட்டைன்னா தக்க வைத்தல்,
ஸ்பாட்ஸ்னால் அந்த உடல் பகுதி என்ன, அந்த இழந்த பகுதி என்ன ஆகும், ரீட்டைன் ஒரிஜினல் போலாரிட்டி, உடல் முழுவதுமே அந்த ஒரிஜினல் போலாரிட்டி உண்மையான துருவத்தன்மையை கொண்டுள்ளது. ஸோ உடனடியாக ஈச் ஃப்ராக்மெண்ட் இம்மீடியட்லி ஈச் நியூலி ஃபார்ம்டு ஃப்ராக்மெண்ட் டெவலப் எ ஓரல் எண்ட், சரிங்களா, வாய் முனையை உருவாக்குறது. தென் ஃபாலோட் பை டெவலப்பிங் எ டென்டக்கிள்ஸ் அண்ட் அபோரல் எண்ட்ஸ், சரிக்கு பை ப்ரோட்ரிங் பேசல் டிஸ்க். கடைசியில் என்ன ஆகிடும், பேஸ் அடித்தட்டும் உருவாகுது. எத்தனை உருவாதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு துண்டுலேயுமே டெண்டக்கிள் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஓரலி, சரிங்களா. ஸோ ஓவரல் என்ன, இது டெண்டக்கிள்ஸு, அபோரல் எண்டு, சரிங்களா. அதுக்கு அடுத்தது பேசல் டிஸ்க், சரிங்களா. இத்தனை உருவாயிருது ஒரே இதில். ஓகே, ஸோ த பார்ட்ஸ் யூஸ்வலி ரீட்டைன் their ஒரிஜினல் polarity with oral ends by developing tentacles and aboral ends by producing basal disc. ஓகே, ஸோ எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட், திஸ் இஸ் கால்ட் வாட், மார்ஃபலாக்சிஸ். திஸ் இஸ் கால்ட் வாட், மார்ஃபலாக்சிஸ், முழு உருவ மீட்பு என்கிறோம். சரிங்களா. திஸ் இஸ் கால்ட் வாட், மார்ஃபலாக்சிஸ் ஆர் முழு உருவ மீட்புங்க. சரிங்களா. அப்போ அந்த எக்ஸாம்பிள் படத்தில் காட்டினா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், சரிங்களா. ஸோ இது வந்து என்டையர் ஹைட்ரா, என்டையர் ஹைட்ராவை நம்ம என்ன பண்ணுறோம்னா, திஸ் ஹைட்ரா இஸ் டிவைடட் இன்ட்டு 3 ஃப்ராக்மெண்ட், 3 ஃப்ராக்மெண்ட்டாக கட் பண்ணுறோம். ஓகே, திஸ் இஸ் ஃபஸ்ட் ஃப்ராக்மெண்ட். ஓகே, ஸோ the first fragment develop a upper part and lower part, isn't it? So this part develop into entire hydra. Okay, this is a morphollaxis reaction. So finally, so this hydra develop into entire hydra. Okay, regenerated parts, upper and lower are regenerated, மறுவளர்ச்சி அடைந்த பகுதி. இது வந்து ஏற்கனவே இருந்த பகுதி, சரிங்களா. So next, so one part is completed. So next part is take this area. This is second part, isn't it? Second part. So this second part develop a last part, இழந்த பார்ட்டி டெவலப் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் grow develop into entire organism, entire hydra. So 2 fragment is completed. Next third fragment. This is third fragment, isn't it? So third fragment, this is third fragment. So third fragment develop a upper region, isn't it? Okay, so finally form a, so this small hydra develop into entire mature hydra. Okay, with the last part, okay, regenerated. Understood? Okay, so this is the regeneration process found in amoeba. That means what's morphollaxis. Okay, morphollaxis process found in hydra. Okay, this is morphollaxis. So this is enter hydra, this is one fragment, this is another fragment, third. So this single fragment develop into entire hydra, so another one fragment develop into entire hydra. So this third fragment then also develop into entire hydra. So morphollaxis process is completed. Okay, so next heading, next is epimorphosis, உருவ மீட்பு. Next is what, morphollaxis is completed. epimorphosis, உருவ மீட்பு. உருவ மீட்பு எப்படின்னா, அந்த இழந்த உறுப்பு மட்டும் உருவாகும், சரிங்களா. இங்கே பாருங்கள், epimorphosis. So epimorphosis is nothing but represent the, this is 3 mark question, next 3 mark, epimorphosis, next 3 mark. So epimorphosis, உருவ மீட்பு is the replacement of lost body parts, சரிங்களா. பாடி பார்ட்ஸ்னால் ஒரு இழந்த உடல் உறுப்புகளை மட்டும் உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் என்ன சொல்லுவோம், எபிமார்பசிஸ்ன்னு சொல்லுவோம். முழு உருவம் உருவாச்சுன்னா மார்பசிஸ், மார்ஃபலாக்சிஸ்ன்னு சொன்னோம். அப்படி இல்லாமல் நம்ம உடம்புல எந்த உறுப்பை இழந்தோமோ அந்த உறுப்பு மட்டும் உருவாச்சுன்னா, ஸோ திஸ் இஸ் கால் வாட், எபிமார்பசிஸ். ஓகே, ஸோ த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் பாடி பார்ட்ஸ், லாஸ்ட்னா இழந்த உடல் உறுப்புகளை மீண்டும் உருவாக்குதல். ஸோ திஸ் ஆர் 2 types. Epimorphosis are 2 types, namely reparative, சீராக்கல் வகை, ரீஸ்டரேட்டிவ், சரிங்களா. ஸோ ரிப்பேரேட்டிவ்னா சீராக்கல், ரீஸ்டோரேட்டிவ்னா மீண்டும் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லுது, ரீஸ்டோரேட்டிவ். ஃபர்ஸ்ட் நேம்லி ரிப்பேரேட்டிவ். ஸோ இன் ரிப்பேரேட்டிவ் ரீஜெனரேஷன் ஒன்லி certain damaged tissue can be regenerated, சரிங்களா. certain, listen, this is a key point, certain, this is 3 mark question also,
Okay, so certain damaged tissue, listen, this is a key point. Certain damaged tissue can be regenerated. சரிங்களா, அந்த பாதிப்படைந்த திசுக்கள் மட்டுமே, சிதைவடைந்த திசுக்கள் மட்டுமே மீண்டும் உருவாக்கப்படுகிறது. ஸோ டேமேஜ் டிஷ்யூ கேன் பி ரிஜெக்டட், திசுக்கள் மட்டும் உருவாக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்கில் ஏதாவது ஒரு இடத்துல காயம் ஏற்படுது, தோல் ஸ்கின் செதஞ்சிருச்சு, சரிங்களா. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் ஸ்கின் ஃபார்ம் ஆகி அந்த புண்ணை ஆதி வருது இல்லைங்களா. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ரிப்பேரேட்டிவ் சீராக்கல் வை. நெக்ஸ்ட் ரீஜெனரேட்டிவ். ஸோ வேர் இஸ், ஸோ ரிப்பேரேட்டிவ் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ரீஸ்டோரேட்டிவ். ஸோ ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன் சிவியர் பாடி பார்ட்ஸ் டெவலப்ஸ் கேன் பி டெவலப்ஸ், சரிங்களா. மிக மோசமாக பாதிப்படைந்த இழந்த பார்ட்ஸ் மட்டும் என்ன ஆகும், டெவலப் ஆகும். ஓகே, வேறஸ் ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன், சரிங்களா. இந்த ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷனில் சிவியர் ரொம்ப மோசமாக பாதிப்படைஞ்ச எந்த பார்ட்ஸை இழந்தோம் அது மட்டும் உருவாகும். லிசார்டு சொல்லலாம். லிசார்டில் பார்த்தீங்கன்னா வால் வந்து இழந்துட்டோம்னா அந்த வால் மறுபடியும் உருவாயிடும். எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ் சொல்லலாம். இங்கே பாருங்க. ஸோ இந்த ரீஸ்டோரேட் ரீஜெனரேஷன் சிவியர்டு ரொம்ப மோசமாக பாதிப்படைஞ்ச பாடி பார்ட்ஸ் உடல் உறுப்பு மட்டும் கேன் டெவலப் உருவாகிறது. எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ், டெய்ல் ஆஃப் லிசார்ட். ஸ்டார் ஃபிஷ் நட்சத்திர மீன், அதுக்கடுத்து லிசார்டு பள்ளியினுடைய டெய்ல் வால் பகுதி. இப்போ உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துக்குது பாருங்க, கொடுத்துருக்குங்களா. ஸோ இது ஸ்டார் ஃபிஷ்னுடைய இந்த பகுதி இழந்துட்டோம். ஓகே, இது வந்து என்னாச்சு, ஸோ அந்த பாடி பார்ட்ஸ் என்ன பண்ணிச்சு, டெவலப் பண்ணிடுச்சு இல்லைங்களா. ஸோ ஹைட்ரா பாருங்க. ஸோ இது வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு. இந்த ஏரியா வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு, ஒரு ஸ்மால் ஃப்ராக்ன் ஆகிடுச்சு. இந்த ஃப்ராக்கன் ஃப்ராக்மெண்ட் டெவலப் ஆகிடுச்சு பாருங்க. இதில் வந்து இருக்குது பாரு. ஸோ திஸ் இஸ் ரீஸ்டோரேட்டிவ் ரீஜெனரேஷன் சொல்லுச்சு. ஸோ ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ ரிப்பேரேட்டிவ் கம்ப்ளீட்டட், ரீஸ்டோரேட்டிவ் கம்ப்ளீட்டட், commonly epimorphosis is completed. Okay, regeneration completely expert 5 mark with 2 example, so you can find it and write it. Okay, next power of regeneration. Next heading is what, power of regeneration. சரிங்களா, அந்த இழப்பு மீட்டலின் சக்திகள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பாஞ்ச் வென் மேசரேட்டட் அண்ட் ஸ்கொயர்ஸ்டு த்ரூ எ ஃபைன் சில்க் கிளாத். சரிங்களா, ஒரு பட்டு துணி எடுத்து ஸ்பாஞ்ச் என்ன பண்ணுறீங்க, நல்லா அரைச்சி ஸ்கொயர்ஸ் அதை பிழிகிறோம். ஸ்கொயர்ஸ்னால் பிழிதல், சரிங்களா. ஸ்கொயர்ஸ்னால் பிழிதல். ஸ்பாஞ்சை எடுக்கிறோம். மெரைனில் ஸ்பாஞ்ச் இருக்குங்களா. ஸோ நம்ம மெரைன் மட்டும் இல்லை, நன்னீர் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெஷ் வாட்டர், போத்து கண்டைன் ஸ்பாஞ்ச். அந்த ஸ்பாஞ்சை எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம், மேசரேட்டட் நல்லா போட்டு அரைக்கிறோம். அதுக்கடுத்து அந்த அரைச்சதை நம்ம என்ன பண்ணுறோம்னா வி கேன் இமீடியட்லி கெப்டின் ஏ சில்க் கிளாத். சரிங்களா, சில்க் கிளாத்துங்கிறது பட்டு துணியில் வைக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ஸ்குவாஷ்டு அதை பிழிகிறோம். பட்டு துணியில் அந்த கலவை இருக்கும் இல்லைங்களா, ஸ்பாஞ்ச் கலவை, அது பிழிஞ்சோம்னா ஓகே, சில்க் கிளாத் ஸ்கொயர்ஸ்டு பிழியும் போது கிளஸ்டர் ஆஃப் செல் பாசஸ் த்ரூ த சில்க். அந்த சில்கில் கூடிய சின்ன சின்ன ஓட்ட வழியாக கொத்தா செல்கள் வெளியே வந்துடும். கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் பாசஸ் த்ரூ த கிளாத் போர், சில்க் கிளாத் போர்லேருந்து வெளியே வந்துடும். ஓகே, ஸோ தென் ரீஜெனரேட் நியூ ஸ்பாஞ்ச். அந்த வந்த செல்கள் அனைத்தும் ஒரு நியூ ஸ்பாஞ்சஸாக மாறும். ஓகே, திஸ் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் ஸ்பாஞ்சு. சரிங்களா, இது வந்து மாடர்ன் டெக்னிக்கு. நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஸ்பாஞ்சு வேணும்னா ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் நியூ ஸ்பாஞ்சஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ டுடே டாபிக் இஸ் ஓவர். Okay, so students, study thoroughly. So watch properly. Don't skip our video. So watch entire video. Thank you. Keep watching. We will meet next video. Next getting different explanation. Thank you. Keep watching.